ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாவக்காய். பாவக்காய் வந்து ஒரு 3 பாவக்காய் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கியிருந்தேன். அடியும் முனையும் அரிஞ்சு போட்டுட்டு இந்த நடுவு பீஸெல்லாம் நெலிசாக இது வந்து மொனை பீஸு, சரிங்களா? இது வந்து கொஞ்சம் அரிஞ்சிட்டு சென்டர் பீஸை வந்து அரிஞ்சு இந்தமாரி விதையை எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கோங்க. காய வைக்கிறதுக்கு தட்டில் தனித்தனியாக எப்படின்னா கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சரியாயிடும். பெரிய தட்டாக இருந்தாக்கா ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ தான் வெயில் நல்லா நிறைய அடிக்குதில்ல, பயங்கரமான வெயில். அதனால் சீக்கிரம் காஞ்சி போயிடும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்டரில் இருக்கிற பீஸ் பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வத்தல் போட வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நமுத்து போகாத இருக்கும். எந்த ஒரு பொருளுமே பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் டப்பா இது மாதிரிலாம் போட்டு வச்சிங்கன்னா நமுத்தட்டாத இருக்கும், பொறன்னே இருக்கும். அதுமாரி நீங்கள் இது நல்லா காய வச்சு நல்லா டப்பாவில் பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து காய் இல்லாத சமயத்தில், இல்லை பாவக்காய் குழம்பு சாப்பிட்ணும் போல் தோணுது, பாவக்காய் கிடைக்கல அப்படிங்கிற சீசனில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வத்தல் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண வரேன், அடிக்காயும் முனைக்காயும் அரிஞ்சு தனியாக வச்சுருக்கிறேன். சென்ட்ரு காய் வந்து வத்தல் போட்டுட்டேன். இது வந்து பாவக்காய் குழம்பு வைக்க போகிறேன். நான் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கணுன்றது உங்களுக்கு லாங் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்து பாவக்காய் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம், அதை வந்து இப்போதைக்கு வைக்கிறதுக்கு டைம் இல்லை, காய்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுமாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாம். இதையே கூட 2 நாளைக்கு தாங்க, அரிஞ்சு வச்சா 2 நாளைக்கு தாங்க. வெயிலில் வைக்காமல் வச்சிங்கன்னா ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சுருங்க. ஏன்னா பூர்ணம் பூக்காத இருக்கும். நீங்கள் வந்து இதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தாங்க. இப்போ இந்த பாவக்காய் வாங்கி நான் 3 நாள் ஆகுது. அந்தந்த காயும் ஒவ்வொன்றும் இருக்குதா, சரி அதை போட்டு வச்சுக்கலான்ட்டு அப்படி பார்த்தா அப்புறம் இட்லிக்கு மாவாட்டி போட்டோம், தோசை இட்லின்னு சுட்டு சாப்பிடுவோம். பாவக்காய் கண்டுக்கலை. நீங்கள் இதுமாரி செஞ்சுக்கிங்கப்பா. பாதி வத்தல் போட்டுக்குங்க, பாதி வந்து குழம்பு வச்சுக்கோங்க. அடிக்காயும் முனைக்காயும் குழம்பு வச்சுக்கோங்க. சென்ட்ரு காய் வந்து அழகாக இதுமாரி ரவுண்டாக அரிஞ்சு வத்தல் போட்டுங்க. இதை விட யூஸ் என்னென்னா, இது வந்து வத்தல் வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டு தூவி விட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. நான் நிறையா வந்து இதை குழம்பு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ண மாட்டேன். எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாவக்காய் வத்தல் பொரிச்சது. அதுமாரி பொரித்து சாப்பிட்டுக்குவோம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலான்னு நான் இன்றைக்கி அதிகம் வீடியோ போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸ். இதில் இன்னொரு செய்யலாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மத்தியானம் அல்லது சாயங்காலம் வீடியோ வரும், ஓகேவா? பாய்ப்பா.